தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த ஒரு பதிவை இப்போ உங்கள் கண்களில் பட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக மிக விரைவில் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகிறது, அல்லது ஏற்கனவே அது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸில் முக்காவாசி பேர் நாம் போடுகின்ற பதிவுகளை அந்த நேரத்தில் பார்க்கறது கிடையாது. அந்த நாள், அந்த நேரம், அந்த பூஜை முடிந்ததுக்கப்புறம் ஐயையோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே, நான் மறுபடியும் இதை எப்போ செய்யறது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் சில பதிவுகள் சில நல்ல நேரத்தில் உங்கள் கண்களில் படுவது அப்படிங்கிறது கூட ஒரு தெய்வ செயல் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழப்பத்தில் நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் நம்முடைய குழப்பத்திற்கு வழிகாட்டுவது போல் சில விஷயங்கள், சில நபர்களை நாம் சந்திக்க நேரிடும். அப்படி அவங்க சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் இது ஏதோ கடவுளாக எனக்கு அனுப்பின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சிவாய நம அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மிக மிக அற்புதமான ஆவணி பௌர்ணமி, அவிட்ட நட்சத்திரம், ஹயக்ரீவ ஜெயந்தியோடு நமக்கு சேர்ந்து வந்திருக்கின்றது. நாளைய தினம் நம்முடைய நிலைவாசல்ல மாலை 6 மணிக்கு மேலே நாம் ஏற்ற வேண்டிய மிக அற்புதமான ஒரு தீபம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி காலையிலே ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பதிவை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சவங்க அதையும் நாளைக்கு செய்து பயனடைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளை மாலை நேரத்தில் தான். நிலவு வானத்தில் நல்ல பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் இதை நம்ம வீட்டு பூஜை அறையில், பூஜை ஷெல்ஃப்லேயோ அல்லது உங்கள் வீட்டு ஹால்லையோ, இடவசதி இல்லாதவர்கள் உங்கள் ஹால்லையும் இந்த ஒரு வழிபாடை செய்யலாம். ஆனால் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நம்மில் நிறைய பேருக்கு தேங்காயோட உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குங்க. அது நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதுவும் ஒரு காய் வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் நம்ம சற்று உற்று நோக்கினால் அது நமக்கு உணர்த்தக்கூடிய அர்த்தங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளே அசந்து போயிடுவோம். நம்முடைய தூய்மையான மனதை, மனிதனுடைய மனதை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாக தான் அது இருக்குது. இந்த தேங்காய், மட்டை தேங்காய் பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை மட்டை எதற்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மாயை, அதற்கு ஒப்பிடுறாங்க. உலர இருக்கக்கூடிய நார், அந்த தேங்காய் நாரை எதற்கு ஒப்பிடுறாங்கன்னா வன்மத்தோட ஒப்பிடுறாங்க. அந்த ஓடு நம்முடைய ஆணவம், கர்வத்தோடு ஒப்பிடுறாங்க. ஸோ இது மூன்றையும் யார் ஒருத்தவங்க அகற்றி விடுகிறார்களோ உள்ளார அந்த தூய்மையான மனம் அப்படிங்கிறது வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேங்காய் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காயை ஆன்மீகத்தில் ஸ்ரீபலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கடவுளுக்கு மிக உரிய பொருள், உகந்த பொருள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம தேங்காய் மாலை போடுவோம், தேங்காய் தீப வழிபாடு செய்வோம், மட்டை தேங்காய் வழிபாடு ஆஞ்சநேயர் கோவில்லாம் நிறைய பேர் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் தேங்காமல் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தேங்காயை நம்ம பல வழிகளில் பயன்படுத்தலாம். நிறைய பேர் செதிரு தேங்காய் உடைச்சலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அவங்க செதிரு தேங்காய் உடைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேங்காய்க்குள்ளார பூ இருந்தால் என்ன அர்த்தம், தேங்காய் சரிபாதியாக உடைஞ்சா என்ன அர்த்தம், 3 கண்கள் இருக்கக்கூடிய பகுதி பெருசாகவும் அது அல்லது அது சின்னதாகவும் உடைஞ்சா ஒவ்வொரு அர்த்தங்கள் அதற்கு இருக்கின்றது. அழுகி போயிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு தனி ஆன்மீகமே இந்த தேங்காயை பற்றி இருக்குதுங்க. மரத்தில் உச்சியில் விளையக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் கந்தமூலம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. கிழங்கு வகைகள், வேர் வகைகளையும் கந்தமூலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. தேங்காயையும் கந்தமூலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத ஆற்றலை தன்னுள்ளே இழுத்து கொள்ளுமா. இழுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் அந்த பஞ்சபூத ஆற்றல் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்குமா. அதை மாதிரி பொருளை நாம் சாப்பிடும்போது மனிதனுடைய சாத்வீக குணம் அப்படிங்கிறது மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனுக்கு 3 குணங்கள் இருக்கும். சாத்வீகம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சாத்வீக குணம் நமக்கு மேலோங்குச்சுன்னா நமக்கு ஒரு நல்லுணர்வு,
கருணை, இரக்கம் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு மேலோங்கி இருக்கும். ஸோ இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தேங்காய் ஒரு காலத்தில் வந்து சிவபெருமான் கிட்ட போட்டியாக வாய் கொழுப்பெடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே கேட்டகரியில் தான் நம்ம தேங்காயும் வராரு. ஏன்னா சிவபெருமான் கிட்ட போய் உங்களுக்கு 3 கண் இருக்குது, எனக்கும் 3 கண் இருக்குது, உங்கள் தலையில் ஜடாமுடி இருக்குது, எனக்கும் நார் மட்டையெல்லாம் இருக்குது, உங்கள் தலையில் வந்து கங்கை நீர் இருக்குது, எனக்கு உள்ளாரையும் தேங்காய் தண்ணீர் இருக்குது, அதனால் நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிச்சான். இருந்தாலும் அதனுடைய கர்வத்தை சிவபெருமான் அடக்கினாராம் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் தேங்காய்க்கு இருக்குது. நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காயை வைத்து ஒரு சிறப்பு வழிபாடை, அதற்கு மேல் ஒரு தீபம் ஏற்றி, இதில் நம்ம தேங்காயெல்லாம் உடைக்க போகிறது கிடையாது, முழு தேங்காயை அப்படியே வச்சு தான் நம்ம அந்த வழிபாட்டை செய்ய போகிறோம். சாட்சாத் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே போலவே இந்த தேங்காய்க்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது தேங்காய்க்குள்ளார இருக்கக்கூடிய தண்ணீரில் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஆற்றல்களை எல்லாம் அது தன்னுள் குவித்து கொள்ளுமா. ஸோ நாளைக்கு நீங்கள் இரவு எத்தனை மணி ஆக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காவை எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மேலே அந்த குடுமின்னு சொல்லுவாங்கல்ல, இதோட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு தட்டில் வச்சிடுங்க. இது வந்து எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபமானது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி எரியணும். இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு தீபம் வைக்க போகிறோம். ஸோ அந்த தீபம் கீழே விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நீங்கள் இதை மாதிரி அந்த தேங்காய்க்கு மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் நல்லெண்ணெயோ அல்லது நெய் விட்டு நீங்கள் ஏற்றலாம். நெய் வந்து ரொம்ப நல்லது. இந்த வேண்டுதலை எந்த இறைவன் கிட்ட நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் கிட்ட தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா சிவபெருமானோட அம்சத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேங்காயில நம்ம இந்த வேண்டுதலை வைக்கும்பொழுது அது பிரபஞ்சத்திற்கு மிக எளிதாக கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா இதற்கு உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூத தத்துவத்தை தன்னுள்ளே அடக்கியது தான் இந்த தேங்காய். ஸோ அந்த சுழன்று கொண்டே இருக்கும், அந்த தண்ணியில் அது இருந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம சொல்லும் பொழுது அது அதை உள்வாங்கி கொண்டு அது வந்து போய் நேரடியாக இறைவனிடமே சேர்த்து விடும். ஸோ நீங்கள் உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கஷ்டம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக கடவுள்கிட்ட எப்படி பேசுவீங்க? உங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்களோ நீங்கள் அதையே வந்து உங்கள் மனதை திறந்து அடிமனதிலிருந்து என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது அதை நீ சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதே போல் இந்த ஒரு வழிபாடை செய்வதற்கு முன்பும் நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை தரிசனம் செஞ்சுட்டு வந்து பண்ணலாம். இல்லை இதை முடிச்சுட்டு கூட போய் நீங்கள் அந்த தரிசனம் அப்படிங்கிறது செய்யலாம். இப்போ நம்ம விளக்கு ஏற்றி வச்சிடலாங்க. இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது. இதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து வேண்டிக்கலாம். மறுநாள் நீங்கள் இது வந்து பழைய விளக்கு தாங்க, நான் டெமோக்காக இதை பயன்படுத்துகிறேன். நாளைக்கு நீங்கள் கழுவிய அகல் எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு அதுக்கப்புறம் ஏற்றுங்க. பூக்களும் நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ டெமோக்கு அப்படியே உங்களுக்கு ரஃப்பாக செஞ்சு காமிக்கிறேன். அரை மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்களாக அதை குளிர வச்சிடுங்க. மறுநாள் இதை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். தேங்காவை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ எல்லாருமே முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதை மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சிவாய நம அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.